இந்த நேரத்துல நீ தாயா இல்லைன்னு தெரிஞ்சா அவங்க உன்னை வெறுத்துருவாங்க கங்கா. அதுக்கா இவ்வளவு பெரிய விஷயத்த மறைக்கிறதா? வேற வழி இல்ல. நான் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன். சம்மதிக்கலன்னா நீ என்ன பெரிய தயாரா இருக்கணும். இந்த பாரு கங்கா, நீ நேர்மையானவ, நிஜத்தை மறைக்காதவ, மனசுல படுறத தைரியமா வெளிப்படையா சொல்றவ. இதெல்லாம் ஊர் உலகத்துக்கே தெரியுங்கிறப்ப உன் கூட வாழற எனக்கு தெரியாதா? நான் உன்னை வற்புறுத்தி கேட்கல கங்கா. உன்னை எழுந்துட வேணுங்கிற பயத்துல இத ஒரு வரமா தான் கேட்கிறேன். இப்போதைக்கு இது சொல்ல வேண்டாம். நேரம் வரும்போது நானே சொல்றேன். அப்பா ஸ்தானத்தை இழந்து நிக்கிறேன்னா கணவன் ஸ்தானத்தை எழுந்துடக்கூடாதுங்கிற கலக்கத்துலதான் கேட்கிறேன். கவலைப்படாத கங்கா. ஐயா கிட்ட மட்டும் அது சொல்லிடலாங்க. வேண்டாம் கங்கா, அவரும் நேர்மையானவர். இந்த நெருப்ப நெஞ்சில வச்சுக்க மாட்டார். வேதனைப்பட்டு வெளியில சொல்லிடுவாரு. அதுக்கு பிறகு அந்த நெருப்பு நம்ம பந்தத்தையே பொசுக்கிடும் கங்கா. என்ன நீங்க தினம் தினம் தீ குளிக்க சொல்றீங்க? இது மனசுக்குள்ள இருக்கிற ரகசியம் இல்லைங்க. ரொம்ப நாள் மறைச்சு வைக்க முடியாது. எனக்கு புரியுது கங்கா. மெல்ல மெல்ல அம்மாவை சமாதானப்படுத்தி அவங்க இதை தாங்குற மனநிலைக்கு வந்ததுக்கு பிறகு நானே எல்லார்கிட்டையும் சொல்லிடுறேன். இது உனக்கு உறுத்தலாதான் இருக்கும். இருந்தாலும் இதை நீ எனக்கு பண்ற உதவியா நினைச்சுக்கிய. மடியில இருந்த பாரத்தை இறக்கி வச்சுட்டு மனசுல பாரத்தை ஏத்திக்க சொல்றீங்க. சரிங்க, நானா சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு கங்கா. என் வார்த்தை மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அதுக்காக இல்ல கங்கா. நீ வார்த்தையா சொல்லலைனாலும் கண்ணீரால உன்னோட கண்கள் காட்டி கொடுத்துடக்கூடாதுல்ல. என்னோட மன ஆறுதலுக்காக சத்தியம் பண்ணு கங்கா. ப்ளீஸ் கங்கா. கங்கா, அண்ணன் தான் இவ்வளவு தூரம் சொல்றாருல்ல, அவர் மன நிம்மதிக்காவது சத்தியம் பண்ணுங்க. சரிங்க, உங்களுக்காக நான் சத்தியம் பண்றேன். கடைசியில இந்த வடிவம் சேர்ந்து நடிச்சிருக்காளா? மாட்னடி மாட்ன. இத குத்தி காட்டியே உன்னை இந்த குடும்பத்தை விட்டு விரட்டுறேன் பாரு.
இப்பவாவது நம்புறீங்களா? இப்பவாவது நம்புறீங்களா? இந்த குலசேகர சொன்னா நம்ப மாட்டீங்க. உங்க குலதெய்வமே சொல்லிடுச்சு தன்னோட கருவை கலைச்சது தான் தான். இப்பவாவது நம்புறீங்களா? சந்தேகத்தில் என்ன செய்த? சந்தேகமே இல்ல, தன்னோட கருவை கலைச்சது உண்மைதான்னு ஒத்துக்கிடுச்சு. தர்மத்தை காத்துக்கிட்டு இருக்கிற தர்மர் இப்ப என்ன சொல்ல போறாரு? நிறுத்து, போதும். இவ்வளவுதான் உனக்கு மரியாதை. இதுக்கு நீ பேசாத. பேசுன நான் பொல்லாதவனாயிடுவேன். இதுக்கெல்லாம் முத காரணம் நீ. இந்த ஐயா என்னைக்கு அந்த சுப்புலட்சுமியை தன்னோட சேர்த்துக்கிட்டாரோ அன்னைக்கே தடுத்திருக்கணும், துரத்திருக்கணும். சக்களத்திய சகோதரியா பார்த்தவன் நீ. ஆனா அவங்கள சமயம் பார்த்து துரத்த காத்துக்கிட்டு இருக்கிறவன் இது என் நேரம். நான் ருத்ர தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கேன். உங்க யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது. ஐயா ஹரிச்சந்திரரே, உங்களுக்கு தான் பொய் சொன்னா பிடிக்காதுல்ல? உங்க மக இப்ப பொய் சொல்லிருக்காளே, அவளுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? ஐயா பொய் சொன்ன மகனை வெறுப்பாரா இல்ல தன் மனசாட்சிய கொல்லுவாரா? மக சத்தியத்தை மறைச்சிருக்கா, ஐயா அந்த சத்தியத்துக்கு சமாதி கட்டுவாரா? நடந்திருக்கிற குற்றத்துக்கு சரியான நீதி வேணும். வேணும்ல? அது ஐயா தான் சொல்லணும். என்னடா சொல்லணும்? கங்காவுக்கு, உங்க மக கங்காவுக்கு என்ன தண்டனை சொல்லுங்க. தப்பே பண்ணாதவளுக்கு எதுக்குடா தண்டனை கொடுக்கணும்? எந்த ஊர்லடா நிரபராதிக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க? தான் கர்ப்பமா இருக்கன்னு நம்ம எல்லாரையும் பொய் சொல்லி ஏமாத்திருக்காளே. பொய் சொல்லலடா, உண்மையை சொல்ல முடியாம தவிச்சிருக்கா. எதுக்காக? புருஷனுக்காக. பண்ண சத்தியத்தை காப்பாத்த உயிரை கொடுத்து உருகி இருக்கா. புருஷனோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சத்தியம் பண்ணிருக்கா. அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நம்ம எல்லார்கிட்டையும் அணு அணுவா கரைஞ்சிருக்கா. இது எப்படா குத்தமாகும்? ஐயா, கங்கா செஞ்ச தப்ப முலாம் பூசி மறைக்காதீங்க. நிறுத்து. நியாயத்துக்கு நான் ஏன்டா முலாம் பூசணும்? என் மக ஒண்ணு தப்பு பண்ணலடா. கட்டின புருஷன் அனுமதியோட தான் கர்ப்பத்தை கலைச்சிருக்கா. அவரு சத்தியம் வாங்கினதுனாலதான் அத வெளியில சொல்லாம இருந்திருக்கா. அதுக்காக உறவையும் ஊரையும் ஏமாத்துறதா? ஊரையும் உறவையும் விட புருஷ வார்த்தை தான் முக்கியம்னு என் மக வாழ்ந்திருக்காடா. புருஷனோட சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இல்லாத கருவை சுமக்கிற மாதிரி சுமந்து சித்திரவதையை தனக்குத்தானே தந்துகிட்டு வாழ்ந்தா பாரு. இவதாண்டா என் மக. நிறுத்துங்க. என் புருஷன் சொன்னாரு கலைச்ச, என் புருஷன் சத்தியம் வாங்கினாரு அதனாலதான் மறைச்சேன்னு உங்க மக கங்கா மட்டும் சொன்னா போதுமா? வேற யாருடா சொல்லணும் உனக்கு? உங்க மருமக செல்வ கண்ண இதே சபையில வந்து ஒத்துக்கிடட்டும், அப்புறம் நான் நம்புறேன். மாப்பிள்ள வந்துகிட்டு இருக்காரு, வந்து உண்மையை சொல்லுவாரு. கங்கா,
டாக்டர் என் வைஃபுக்கு இப்போ எப்படி இருக்கு? பயப்படாதீங்க, ஷீ இஸ் ஆல் ரைட். அவங்களுக்கு இதான் ஃபர்ஸ்ட் அட்டாக்கா? ஆமா டாக்டர். எதனால அவங்களுக்கு அட்டாக் வந்தது? உங்க குடும்பத்துல ஏதாவது அதிர்ச்சியா எமோஷனல் விஷயம் நடந்ததா? குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை. செல்வா. வணக்கம் சார். வணக்கம் டாக்டர். அம்மா இப்ப எப்படி இருக்காங்க டாக்டர்? நல்லா இருக்காங்க. இப்போதைக்கு நாங்க அவங்களை காப்பாத்திட்டோம். இனிமே நீங்க தான் அவங்களை பத்திரமா பாத்துக்கணும். வழக்கமா எல்லா டாக்டர்ஸும் சொல்றதுதான். இருந்தாலும் எங்களால முடிஞ்ச டேப்லெட் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இனிமே நீங்க அவங்கள ஒரு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணணும். ரத்னவேலு சார், என் கூட வாங்க. கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அவங்க கண்ணு முடிச்ச உடனே நீங்க பார்க்கலாம். ஓகே வாங்க. அம்மா அம்மா என்னம்மா அது? திடீர்னு என்னமாச்சு? ரிலாக்ஸ்மா. எதுக்கும் டென்ஷன் ஆகாது. நான் இங்கே இருக்கல. கொஞ்சம் பொறுமையா இருக்குமா? கண்ட்ரோல் மேடம், ப்ளீஸ் சார். அவங்க கொஞ்சம் தனியா விடுங்க ப்ளீஸ். சரி, நான் வெளியே இருக்கமா. செல்வா, அம்மா கிட்ட பேசிட்டியாப்பா? பேசுனப்பா. டாக்டர் பணம் கட்ட சொன்னாரு. நான் இங்கிருந்து எல்லாம் பாத்துக்கிறேன். நீ உடனே மண்டபத்துக்கு போப்பா. கங்கா ஒரு நெருக்கடியில் இருக்கிறாப்பா. தெரியும்பா, அந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். செல்வா, பாத்துக்கிறது மட்டும் இல்ல, கங்கா நீ காப்பாத்தணும். சரிப்பா. நிஜமாவே உங்களுக்கு பயம் இல்லையா? பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறீங்களா? நான் ஏம்மா நடிக்கணும்? நான் ஏன் பயப்படணும்? ஏமாமா, ஒருவேளை இவ புருஷன் வந்து நான் சொல்லித்தான் கங்கா கர்ப்பத்தை கலைச்சான்னு சொல்லிட்டா நாம என்ன பண்றது மாமா? அதுக்கும் வழி இருக்கு மாப்ள. என்ன வழி? அப்பெல்லாம் பாம்பு விட்ட மாதிரி, மாடை வச்சு முட்டின மாதிரி ஆளை வச்சு ஏதாவது மறைமுகமா பண்ண போறீங்களா? மாப்ள, நான் மறைஞ்சு நின்று தாக்கின காலெல்லாம் மலையேறி போச்சு. பாத்தீங்கல்ல, நேருக்கு நேரா நின்று நெத்தில அடிச்சிருக்கேன்.
ஏன் இதுக்கு மேல அந்த மாப்பிள்ளை இங்க வந்து நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் கங்கா கர்ப்பத்தை கலைச்சா, நான் சத்தியம் வாங்கினதாலதான் இந்த விஷயத்தை உங்க எல்லார்கிட்டயும் மறைச்சா அப்படின்னு சொன்னா கூட நான் விட மாட்டேம்மா. ஜெயச்சந்திரன், வாங்கண்ணே. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உள்ள வாங்க. மாமா, செல்வக்கண்ணன் வந்துட்டாரு. வணக்கம் ஐயா. மாப்பிள்ளை, வாங்க வாங்க. நாங்க எல்லாருமே உங்களுக்காகவும் உங்க வார்த்தைக்காகவும் தான் காத்துக்கிட்டு இருக்கோம். என்னய்யா? ஒரு கூட்டமே சேர்ந்து நின்னுகிட்டு எங்களை அவமானப்படுத்த பாக்குது. என் மக ஒரு குத்தமும் செய்யாத அப்பாவி இவளை இந்த சபையில நிக்க வச்சு இவங்கெல்லாம் சொல்லுங்க மாப்பிள, கங்கா உயிரை காப்பாத்துறதுக்காக நான் தான் கருவை கலைக்க சொன்னேன், நான் தான் இதை யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சத்தியம் வாங்கினேன்னு சொல்லுங்க மாப்பிள. என்னய்யா சொல்றீங்க? கங்கா கர்ப்பத்தை கலைச்சிருக்காளா?